அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 28 அக்டோபர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அதிமுக கட்சியின் பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னையில் மாலை நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாகவும், விலைவாசி உயர்வால் மக்கள் தவித்து வருவதாகவும், இலங்கை பிரச்சனையில் மத்திய மாநில அரசுகளின் கையாளாகத்தனத்தை கண்டித்தும், கேரளாவில் கட்டப்படும் முல்லை பெரியார் அணை, ஆந்திராவில் கட்டப்படும் பாலாறு அணைக்கு மத்திய மாநில அரசுகள் எந்த உதவியும் தமிழகத்துக்கு செய்யவில்லை என்று பல தீர்மானங்களை நிறைவேற்றியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக செய்தித்துறை அமைச்சர் திரு பர்தி இளமொழி அவர்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் இணையதளத்தின் சென்னையில் உள்ள ஒப்புதல் பெற்ற மனை பிரிவுகள் மற்றும் வரைபடங்களை இணையதளத்தில் வெளியிட்டதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்களுக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதையை செலுத்தப்பட்டதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் லண்டனில் உள்ள எலிசபெத் ராணி அவர்களின் மாளிகைக்கு சென்று அங்கு இந்தியாவில் ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களால் எடுத்து செல்லப்பட்ட பொருட்களை அங்கு எக்ஸிபிஷனாக வைத்துள்ள இடத்தை இந்திய பொருட்களை பார்வையிட்டதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள பெஷாவர் நகரில் மக்கள் நெருக்கமடைந்த இடத்தில் இன்று வெடித்த பயங்கர வெடிகுண்டு விபத்தில் 116 பேர் உயிர் இழந்ததாகவும் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாகவும் அங்கு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஹில்லரி கிளின்டன் பயணம் மேற்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் குண்டுகள் வெடிப்பதால் இரத்த ஆறு ஓடுவதாக இஸ்லாமாபாத்திலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் விருந்தினர் மாளிகையில் திடீரென்று துப்பாக்கியுடன் புகுந்த தாலிபான் தீவிரவாதிகள் 12 பேரை சுட்டுக் கொண்டதாகவும், அங்கு வெடிகுண்டு வைத்து அந்த மாளிகையை வெடிக்க செய்ததாகவும், இதில் அமெரிக்கர்கள் பலர் உயிர் இழந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் காபூலில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் காஷ்மீர் மாநிலத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்குள்ள ஆனந்தங் கோசைகாட் இடையிலான ரயில் பாதையை இன்று துவக்கி வைத்ததாக காஷ்மீரில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தீவிரவாதிகள் பாரத பிரதமர் சோனியா காந்தி வருகையொட்டி இன்று அங்கு பந்த் நடத்தப்பட்ட ஏற்பாடு செய்யப்பட்டு முழு அடைப்பு நடந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நாக்பூரில் நடக்கும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அதிகபட்சமாக 354 ரன்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளதாகவும், ஆஸ்திரேலியாவை அது வீழ்த்துவது உறுதி என்பதை இந்த ஆட்டம் மூலம் தெரிகிறது. வானிலை அறிக்கை 28 அக்டோபர் 2009 பிற்பகல் 2 மணிக்கு ஏற்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் கடலோர பகுதிகளில் மேகமூட்டங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இதை ஒட்டி தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் மழை பெய்து கொண்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மழை பெய்வதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த மேகமூட்டங்கள் நிலைத்தை நோக்கி வந்தால் தமிழகத்தில் அதிக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன்
இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.